ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்கியூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில கொண்டிருப்பாங்க. அவங்க கொன்னதை யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு பழி வாங்கறதுக்காக நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. நம்ம ஹீரோ தேடி போகும்போது நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அவங்க ரெண்டு பேரையும் கொன்னது யாரு, கடைசியில நம்ம ஹீரோ என்னதான் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூசுவலான டெம்ப்ளேட்டான ரிவெஞ்ச் ஸ்டோரி பிளாட் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோல ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அது ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்திலையும் பிரிச்சு மெஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். படத்துல ஊர்பட்ட ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே அல்டிமேட்டா இருக்கு. கும்பலா வரானுங்க, எங்க தான் வரானுங்களோ தெரியல. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். பல ஆக்ஷன் போர்ஷன்ஸ் வச்சு நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன்ஸும் எமோஷனலும் கனெக்ட் ஆனதுனால தான் இந்த படம் ஓரளவு நீட்டா இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.